Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Once again this video only for Kerala state, no betting, no gambling. 8/7/2024 மண்டே வின்னின் கம்பெனியோட ரெண்டாவது வாரம் பெஸ்ட் கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் ரெண்டாவது வாரம் ரிசல்ட் வந்து 4889, போன வாரம் 4372 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட் மந்த்து ரெண்டாவது வாரம் மண்டே வினினோட ரிசல்ட் 889, அதுக்கடுத்த வாரம் 210, அதுக்கடுத்த வாரம் 639, போன வாரம் 372, நேற்று ரிசல்ட்டு 729. மெயின் ரூட்டில் 889 க்ளூ ரிசல்ட் வந்து சண்டே ரிசல்ட் 734, க்ளூ நம்பர் வந்து 345. 345ல் ஏபி 34 அப்படியே டேரெக்ட் பவராகவே வந்து 89ன்னு வந்துச்சு. ஏன்னா மண்டே பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அவன் எப்படி அடிப்பானே தெரியாது, ஒரு ரூட்டு ஃபாலோவே ஆகாது, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 34 பவரில் வந்ததுனால நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டோட பிசி 34, க்ளூ நம்பரோட ஏபி 34, பிசி 45, நம்ம 55ன்ற ஒரு க்ளூ நம்பர் தான் எடுக்கிறோம். இதில் 89 கிடைக்கிது, பிசி பாஸ் ஆகுது. ரிசல்ட்டு 889 உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று ரிசல்ட்டு, அதோட க்ளூ நம்பர். இப்போது நேற்று ரிசல்ட்டோட பிசி 29 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 35, நம்ம +1ல் 45க்கு 74 கிடைக்கிது. இது 274ன்னு வரலாம். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 274ன்னு வரலாம். அங்கே வந்துட்டு அதுக்கடுத்த வாரம் 065 சண்டே ரிசல்ட்டு, க்ளூ நம்பர் 121, ரிசல்ட்டு நமக்கு 210. இதில் வந்து ஏபி 12 -2 கால்குலேஷனில் 10ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 210 ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். அந்த ரூட்டில் நமக்கு ஏபி 33 -2க்கு 31ன்னு வரும். அப்படின்ற போது நமக்கு 331 கிடைக்கிது. இது வந்து 331ன்றது வந்து 313ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 380, க்ளூ நம்பர் 441 சண்டேக்குள்ளது. ரிசல்ட் வந்து 639 வந்திருக்கு. இதில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 44, நமக்கு பீபோர்ட் பார்ப்பனா 49, ரிவர்ஸ் கண்டினியூஷன் 39ன்னு போகும்போது நமக்கு பிசி பாஸ் ஆகுது. இந்த ரூட்டில் போனாலும் நமக்கு வந்து இன்றைக்கி க்ளூ நம்பரோட ஏபி வந்து 33, பீபோர்ட் பார்ப்பனா 38க்கு 28ன்னு போகும். இது போனால் இந்த 828 வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக லாஸ்ட்டு போன வாரம் 027, க்ளூ நம்பர் 133. இதில் க்ளூ நம்பரோட பிசி 38, இல்லைன்னா க்ளூ நம்பரோட பிசி வந்து 88, 83ன்னு கூட எடுக்கலாம். நடுபோர்டு பார்ப்போம்னா 83, ரிவர்ஸில் போனீங்கன்னா 72. இதில் 372 ரிசல்ட்டே மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் வந்து நமக்கு நேற்று ரிசல்ட்டோட நம்பர் நடுபோர்டு பார்ப்போம்னா 85, ரிவர்ஸ் கண்டிஷன் போனால் 74. இதில் ஆல்ரெடி நம்ம 274 எடுத்துருக்குறோம். நீங்கள் முடிந்தால் 574 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட பிசி எடுத்துட்டோம். ஏபி வந்து க்ளூ நம்பரோட ரிசல்ட்டோட பிசி 29 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட ஏபி 33. இதில் 62, இது 67ஆவோ அல்லது 17ஆவோ வரலாம். ஓகே, 17 வந்தால் 117,
567 அல்லது 562 இந்த 3 நம்பருக்கும் சான்சஸ் இருக்குது. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள். ஃபைனலாக வந்து எல்லா மேட்சிங் கால்குலேஷன் எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு மட்டுமே வந்து கொஞ்சம் டஃப்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மேட்சிங்கில் எடுப்போம் இப்படி தான் வரும்னு, நான் சம்மந்தமே இல்லாமல் வரும். ஒருவேளை வந்து லாஸ்ட் வீக் ரூட்டு படி வந்ததுனால் இன்றைக்கி க்ளூ நம்பரோட ஏவி வந்து 33 பவர் பண்ணால் 88, 88க்கு 86ன்னு போகும். அது போனால் 886. ஏன்னா வந்து நம்பவே முடியாத மாதிரி தான் ரிசல்ட் வரும் மண்டே வின்னு பொறுத்த வரைக்கும். நம்ம ஏதோ ஒரு கால்குலேஷன் எடுப்போம், அது ஒரு மாதிரி வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறேன். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ரிசல்ட்டே கூட டேரெக்டாக வந்து நமக்கு 24க்கு 29க்கு வந்துட்டு 79 இல்லை 74ன்ற மாதிரி வந்துடலாம். அதனால தான் வந்து இந்த கால்குலேஷன் நான் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லாமே மேட்சிங் கால்குலேஷன் பார்த்துட்டோம். 89 28 அது கிளியராக இங்கே பார்க்கும்போது தெரியும். லாஸ்ட் மந்தோட சண்டே ரிசல்ட் 734, க்ளூ நம்பர் 345, பிசி 90, 45 பர்ப்புனா 90 -1ல் 89 வருது. போன வாரம் பார்த்திங்கன்னா பிசி 33, ஒரு போர்டு பவர் பண்ணால் 83, -1ல் 82, ஆனால் -11க்கு போயிடுச்சு லாஸ்ட் வீக்கு. இந்த ரூட்டில் க்ளூ நம்பரோட பிசி 35, 85 -11 74 எடுத்துட்டோம். 80 -1 போது 79, நம்ம ஆல்ரெடி 74 எடுத்திருக்கோம். ஒரு வேளை 79க்கும் ஒரு வாய்ப்பு இருந்ததால் 279 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் வருது மேட்சிங் கால்குலேஷனு. வந்து ஏபி 33க்கு +1- கால்குலேஷனை 42ன்னு போகும். இந்த 42 942ன்னு வரும். ஓகே, அதுதான் டோட்டல் கால்குலேஷனு. வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் 274, நெக்ஸ்ட்டு வந்து 313, 828, 567, 117, வந்து 942, 886. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. ஸ்ட்ராங் நம்பர்ஸில் 274, 828, 117, 567, 942. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. பிசியில் 74, 62, 17, 86. 4 செட்லேருந்து ஒரு பிசி வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 8, 2 அல்லது 7 வரும். ஓகே, ஃபைனல் கெஸ்ஸிங் தான். நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.